அன்பு நெஞ்சங்களே, இந்த ஆங்கில மருத்துவம் வருமுன் நம்முடைய நாட்டில் ஒரு நோயை தீர்க்க பல மாதிரியான முறைகள் பின்பற்றப்பட்டது. அதிலொன்றுதான் தொக்கம் எடுத்தல் என்பதாகும். இன்று நம் வயிற்றிற்குள் கிடக்கும் நோய் தரும் பொருட்களை எண்டோஸ்கோபிக் முறையில் கேமராவையே உள்ளே அனுப்பி நேரடியாகவே பார்த்து அதன் மூலமாகவே வெளியே எடுத்து விடுகின்றனர். ஆனால் அக்காலத்தில் உள்ளே கிடக்கும் பொருட்களை வெளியே எடுக்க இந்த தொக்கம் எடுக்கும் முறை பயன்படுத்தப்பட்டது. ஒரு சிறிய மூங்கில் குழாயை நோயாளியின் வாயில் வைத்து மறுமுனையை வைத்தியர் தன் வாயில் வைத்து உறிஞ்சுவார். அடுத்த நொடி அந்த பொருள் அந்த மூங்கில் குழாய்க்குள் வந்துவிடும். இப்படிப்பட்ட இந்த அரிய வைத்தியம் சமீப காலத்தில் இது ஏமாற்று வேலை என்று கேலியாக பேசப்பட்டு வருகிறது. காரணம் என்னவென்றால், இந்த தொழிலை சிலர் வயிற்றுப் பிழைப்பிற்காக ஏமாற்றுவதுதான் காரணம். இதனால் இதை யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் இந்த அரிய வைத்தியக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறது. இன்றிலிருந்து 30 வருடங்களுக்கு முன் நம் வீட்டருகே உள்ள ஒரு 3 வயது சிறுவனுக்கு வயிற்று உபாதை ஏற்படவும் அவன் தாய் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை அவனாகவே பிரித்து எடுக்கையில் அதன் பேக்கேஜிங் அட்டையின் சிறியதுண்டு அவன் வாய்க்குள் போனதாகவும் தான் அதை டக்கென எடுத்தேன். ஆனால் ஒரு சிறிய துண்டு அவன் வயிற்றுக்குள் போயிருக்கக்கூடும் என்றாள். இதனால் தொக்கம் எடுப்போரிடம் போனால் அதை எடுத்து விடுவார்கள் என்றும் கூறினாள். அப்போது நெல்லை அம்பாசமுத்திரம் அருகேயுள்ள விக்கிரமசிங்கபுரத்தின் பசுக்கிடைவிளை பகுதியில் ஒரு பெரியவரை கூறினார்கள். உடனே சிறுவனின் தந்தையோடு மூவரும் பைக்கில் அவரிடம் போனோம். அவரிடம் சிறுவனுக்கு வயிற்றில் பிரச்சனை என்று மட்டுமே கூறினோம். வேறு எதுவும் சொல்லவில்லை. அவரும் எதுவும் கேட்கவில்லை. சிறுவனின் வாயில் மூங்கில் குழாயை வைத்து உறிஞ்சினார். அவ்வளவுதான். அடுத்த நொடி அந்த பிஸ்கட் பாக்கெட்டின் கிழிந்த சிறு துண்டு வெளியே வந்துவிட்டது. கட்டணமாக 20 ரூபாய் மட்டுமே வாங்கினார். வீட்டிற்கு வந்ததும் 2 தாள்களுமே சரியாக பொருந்தியது. சிறுவனும் இயல்பாகிவிட்டான். இப்ப வருடம் 2026 வந்துவிட்டது. அந்த புனிதமான வைத்தியர் இன்றளவும் வயோகதியராய் இறைவனின் ஆசியால் தன் தொழிலை செவ்வனே செய்து வருகிறார்.